எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். சங்கீதம் 100. பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல் துதியோடும் அவர் பிரகாரங்கள் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆகவே இந்த நாள் ஓய்வு நாள், தேவனுடைய நாள், 7வது நாள். தேவன் ஆசீர்வதித்து இந்த நாளை பரிசுத்தப்படுத்தி உலகெங்கும் எத்தனாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் ஓய்வு நாள், பரிசுத்த நாள், மனமகிழ்ச்சி நாள். தேவன் நம்மை உண்டாக்கினார். உண்டாக்கவில்லை என்றால் எப்படி உண்டானது? எல்லா தேவனுடைய வார்த்தையிலே, அந்த வார்த்தை தான் நமக்கு இரத்தமாகவும் சத்தமாகவும் தேவ திட்டமாகவும் தேவ சத்தமாகவும் உண்டு. ஆகவே சட்டத்தை ஏற்றுக்கொண்டு சட்டத்தின்படி தேவனை ஆராதிக்கணும். மகிழ்ச்சியோடு, உண்மையோடு, பரிசுத்த அலங்காரத்தோடு. தேவன் வார்த்தையாக இருக்கிறார், வெளிச்சமாக இருக்கிறார், சக்தியாக இருக்கிறார், புத்தியாக இருக்கிறார், ஆவியாக இருக்கிறார். எப்படி நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை கேட்டு பூமியின் குடியிலே நாமல்ல, நம்மை அவரை உண்டாக்கினார். 6 நாள் இந்த உலகத்தில் எத்தனை பேர் வந்தாங்க, இறந்தாங்க, மறைந்தாங்க. நம்மளும் ஒரு நாள் மறையணும், கிறிஸ்துவுக்குள்ளே மறையணும். அதுக்கு தேவனை ஆராதித்து ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளணும். இயேசுதான் ராஜா, ராஜாதி ராஜா. ராஜாவை பணிந்து கொண்டால் படி போடுவார், எதிர்த்து நின்னால் கொரா கடி போடுவார். ஆகவே வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனை பரிசுத்த அலங்காரத்தோடு மகிழ்ச்சியோடு தேவனுடைய நாமத்தை ஆராதிக்கணும். அதுதான் நம்முடைய வேலை. சும்மா இரு, சுகமாறு. தேவன் சொன்ன வார்த்தையை சொல்லி ஆராதிக்கும் போது சகல ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகத்தையும் பலனையும் தந்து தேவன் நம்மை தலைமுறை தலைமுறையாய் காத்து வழிநடத்துகிற தேவாதி தேவன். அவருடைய பிரகாரங்களில் மகிழ்ச்சியோடு புகழ்ச்சியோடு வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் மழை அனுப்பி பூமியை விளைய வச்சு, உண்ண வச்சு, உறங்க வச்சு, உடையை கொடுத்து, நடை கொடுத்து எல்லாத்தையும் கொடுக்கிற தேவன். தேவாதி தேவனை ஆராதிப்போம், தேவனை தொழுது கொள்வோம். அவர் சொல்லுகிற புத்தியை கேட்டு தேவனோடு நடந்து இந்த உலகத்தை இம்மையிலையும் மறுமையிலையும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாய் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனை மகிழ்ச்சியோடு ஆராதிப்போம், புகழ்ச்சியோடு மகிமைப்படுத்துவோம், தேவனை உயர்த்துவோம். தேவன் நம்மளை உயர்த்துவார், நித்திய ராஜ்யத்துக்காக உயர்த்துவார். இந்த உலக வாழ்க்கை அநித்தியமானது. சத்தியத்தை அறிவோம், நித்தியத்தை சுதந்திரிப்போம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஆமேன்.